என்னடா மாமனார் வீட்டுக்கு போனதுல இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்ல? ரொம்ப பிஸியா இருக்கியோ? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. நிறைய பெண்டிங் கேஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாம மாமாவோட கேஸையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான்ப்பா என்னால கொஞ்சம் கால் பண்ண முடியல. ஓ அப்படியா? வெரி குட்டா. இது சரி, சக்கரவர்த்தி அவர் ரொம்ப நல்லா இருக்காருப்பா. டேய், ரொம்ப சந்தோஷம்டா. அவர் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு இப்பதான்டா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏங்க கொடுங்க. டேய், மாமனார் பாசத்துல அங்கேயே செட்டில் ஆயிடாதடா. இங்கேயும் ஒரு வீடு இருக்கு உனக்கு. நாங்களும் காத்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டு பக்கமும் கொஞ்சம் வந்துட்டு போ. நம்ம வீட்டுக்கு வராம நான் எங்கம்மா போறேன்? அவர் கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தார்ல, அதாம்மா. நான் இந்த வீக்கெண்ட் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வந்துருவோமா? டேய், வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுடா. நாளைக்கு மறுநாள் நீ வீட்டுக்கு வந்துரு. வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷனா? என்னப்பா ஃபங்க்ஷன்? காவியாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நம்ம ஃபேமிலியில எல்லாரும் பேசிருக்கோம்டா. காவியாவுக்கு கல்யாணமா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, திடீர்னு பேசி முடிச்சோம். நம்ம பார்வதி தான் இந்த ஐடியாவை சொன்னா. முதல்ல அவ சம்மதிக்கல. நாங்க எல்லாரும் சேர்ந்து அவளை கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சோம். டேய், மாப்பிள்ள வேற யாரும் இல்லடா, நம்ம ரிலேட்டிவ் ராஜு இருக்கான்ல. அவன் தான் மாப்பிள்ள. ஓ சூப்பர்ப்பா, ரொம்ப நல்ல விஷயம். அவரும் வைஃப் இருந்த பிறகு தனியா தானே இருக்காரு. கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் செட் ஆகும்பா. டேய், ஸ்ருதி நம்ம வீட்டு பொண்ணா இருக்கும்போது அவளோட சேர்ந்து காவியா பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவ நல்லா இருக்கும். நானும் தப்பா யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா நான் அதை பத்தி பேசினா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு எதுவும் சொல்லவே இல்லை. எப்படியோ அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைய போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமாண்டா. சரி டேய், நீ காலையிலேயே அஞ்சலி கூட்டிட்டு வந்துரு, சரியா? ஓகேப்பா, நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். சரிடா, பாய். பாய்ப்பா. ஏங்க, கல்யாண ஏற்பாடுலாம் முடிஞ்சிருச்சாங்க? கோயில்ல கல்யாணம் நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ண சொல்லி ஐயர்கிட்ட சொல்லிட்டுங்க கிருஷ்ணா. நல்லதுங்க. அப்புறம் நம்ம சார்பா காவியாவுக்கு ஏதாவது செய்யணுங்க. அதெல்லாம் நான் ஆர்டர் கொடுத்துட்டேம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நமக்கு பிறந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாம என்னெல்லாம் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் காவியாக்கு செஞ்சிடுவோம். சரிங்க. ஸ்ருதி மாதிரி ஒரு தங்கமான குழந்தைய நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துருக்கா. அது கைமாறு செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லையாமா?